வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஓஏசியில் கேஸ் ஒர்க்கரும் ப்ளஸ் சீனியர் கவுன்சிலர் பற்றி வேலைவாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டோடனே இங்கே நோட்டீஸஸ்ன்னு இருக்கும். இந்த நோட்டீஸஸில் ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வியூன்னு இருக்கும். அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஓஏசி சீனியர் கவுன்சிலர் அண்ட் கேஸ் ஒர்க்கர் போஸ்ட் இன் ஒன் ஸ்டாப் ஸ்டாண்டர்ட் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். இது நீங்கள் இந்த வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை பற்றி மொத்த டீட்டெயில் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இதில் சீனியர் கவுன்சிலரும் 2 வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் உங்களுக்கு வேலைவாய்ப்புக்கு கேட்டிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் சேர கடைசி நாள் 23/7/2024 நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் சீனியர் கவுன்சிலர் பண்ணிடுறதுக்கு தகுதி என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது 2 years குடும்ப வன்முறை தொடர்பாக அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் அல்லது ஆலோசனை வழங்குதல் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க அவங்க 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஹையஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஸ் ஒர்க்கர் வழக்கு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் நீங்கள் படிச்சிருக்கணும். கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி உங்களுக்கு 18,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணோன்னா இந்த வெப்சைட்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்கள் ஃபோட்டோவை ஓட்டிடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கொஞ்சம் கிளியராக பண்ணிட்டு இது பண்ணணும். அப்படி கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட எங்கே ஒர்க் பண்ணீங்க, எப்போ ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸு, டேட்டு அண்ட் உங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக மாவட்ட சமூக நல அலுவலகம் 4வது தளம் சி பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டையில் கொடுத்துடணும். டைரெக்டாக நீங்கள் அதுவும் 23/7/2024 நீங்கள் கொடுத்துடணும். இது போல வேலைவாய்ப்பு தகவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.